2025 மாடல் பஜாஜோட பல்சர் N250 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த N250ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒயிட் கலரை பொறுத்த வரைக்கும் 1,33,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லையும் 1,70,000 ஆன் ரோட் பிரைஸ்லையும் இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அண்டர் 2 lakh rupeesல இருக்கக்கூடிய ஒரு 250cc பெஸ்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன் இதோட பிரைஸ், அதே மாதிரி உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த N250 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த N250 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LCD கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளா இருக்கு, நேவிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிற இவ்ளோ ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதோட மைலேஜ் எவ்வளோ, நம்ம சிட்டில டிராஃபிக்ல ஓட்டுறோம்னா நமக்கு வந்து யோசிக்கிற விஷயமே அதுதான், மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் யோசிப்போம். மைலேஜ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 40-42 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தாராளமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் இதுல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்கிறது தான். இந்த பைக்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ரியர் டயர் வைடான பெரிய டயரா கொடுத்திருக்காங்க. 140 செக்ஷன்ல உங்களுக்கு வந்து ரியர் டயர் வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு டிராஃபிக்ல யூஸ் பண்றதுக்கு, சிட்டில யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட சீட் ஹைட்டுமே பாத்தீங்கன்னா 800 mm தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபேமிலிக்கு கூட ஓரளவுக்கு இந்த பைக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல இருக்கக்கூடிய லைட்னிங் செக்ஷன் எல்லாமே இன்க்ளூடிங் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED ஹெட்லைட்ஸ், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பாரா இருக்கு, நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கு, எர்கனாமிக் சூப்பரா கொடுத்திருக்காங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து இன்னைக்கு இந்தியால வெறும் 1,70,000 ஆன் ரோட் பிரைஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 250cc பை பண்றதுக்கு. உங்களுக்கு N250 பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா